பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தை யோபு 42வது அதிகாரம் 10வது வசனம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையான கர்த்தர் அவனுக்கு தந்தறினார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனமே, யோபு எப்படி தன்னுடைய சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தாரோ அதுபோல நம்முடைய சொந்தங்களுக்காக, பந்தங்களுக்காக, இரத்த சம்பந்தமான உறவுகளுக்காகவும் நாம் என்ன பண்ணணுமா, அவரோட சிறையிருப்புகள் மாறும்படி கர்த்தரோட சமூகத்தில் வேண்டுதல் பண்ணணுமா. சபைக்கு விரோதமாக எழும்புறாங்களா, சபைக்கு விரோதமாக பேசுகிறாங்களா, அந்த பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணுமா, கர்த்தரோட சமூகத்தில் ஏசப்பா இவங்கெல்லாம் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, இவங்களை கர்த்தர் நீங்கள் சந்திங்கப்பா, ஏற்ற காலத்தில் இவங்களும் ஆண்டவரோட பிள்ளைகளாக மாறணும் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு என்ன பண்ணணுமா, செபிக்கணுமா. அப்படி செபிக்கிற வேலையில் அவங்களோட சிறையிருப்புகளை கர்த்தர் மாற்றுவாரா. சிறையிருப்புகளை கர்த்தர் மாற்றி அவங்களுக்கு இரட்டிப்பான பலனை தருவாரா. ஏசப்பா அப்படி தந்தான்னா நாமளும் அவரை போல 2 காரியம் செய்யணும். அவரோட சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் சிறையிருப்புகள் மாறணும்னு சொல்லி நம்ம செபிக்கணும். அவங்களுக்காக நம்ம வேண்டுதல் வைக்கணும், விண்ணப்பங்களை வைக்கணும். அப்படி வச்சா மாத்திரமே இரண்டத்தனையான பலனை ஏசப்பா தருவாங்களாம். இந்த வார்த்தைக்காக எல்லாரும் என்னோட இணைந்து ஏசப்பா எங்களுக்கு இருக்கிற எல்லா காரியங்களையும் சிறையிருப்பை நீங்கள் மாற்றி போடுங்க ஆண்டவரே. ஆவியானவரே, எங்கள் சொந்தங்கள் பந்தங்கள் ரட்சிக்கப்படும்படி அவங்களோட காரியங்களை கர்த்தர் நீங்கள் மாற்றுங்க என்று நம்ம யாவரும் தலைகளை தாழ்த்தி ஒருமனப்பட்டு நம்ம செபிக்கலாமா. ஏசப்பா இந்த வேலையில நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரித்து செபிக்கிறப்பா. யோபுக்கு தகப்பனே, நீங்க எப்படி அப்பா அவரோட சிறையிருப்பை தகப்பனே தன்னுடைய சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தனை மாற்றினீங்களோ, அப்படியா எங்களோட சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு இரத்த சம்பந்தமான உறவுகளுக்கு விரோதமாய் ஏசப்பா எழும்புகிற ஒவ்வொரு காரியங்களை கர்த்தனை மாற்றி போட்டு அப்பா நீ இரட்டிப்பான நன்மை பிள்ளைகளுக்கு கொடுத்து அப்பா உம்முடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி உம்முடைய சமூகத்தை நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளுக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்பா உம்முடைய நீதியை தேடும்படி கர்த்தனை கற்றுக் கொடுப்பீராக. எல்லா சிறையிருப்புகளை கர்த்தனை மாற்றி போடுவீராக. உமக்கு விரோதமாக எழும்புகிற அந்த யோசனைகளெல்லாம் கர்த்தனை மாற்றி போட்டு அப்பா இரட்டிப்பான பலனை கர்த்தனை கொடுத்து பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக என்று இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.